ஹலோ! வெல்கம் டு வினயா ஸ்டோரீஸ். சண்டே மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போறேன். அதுக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, ஆ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி உரிச்சிட்டு இருந்தாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு திரும்பி ஒரு ஸ்பூனுக்கு சீரகமும் போட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நான் பட்டை லவங்கமும் போடல. அதனால் 3 லவங்கம், கொஞ்சம் சின்னதாக ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு போட்டேன். நல்லா வதக்கிட்டு குக்கரில் ஆல்ரெடி பட்டை லவங்கம் போட்டதுனால சும்மா 1, 2 மட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டேன். திரும்பி இதில் ஒரு 1 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு போட்டதும் வெங்காய தக்காளிலாம் வதக்கி வச்சோம்ல, அது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதை ஊற்றிட்டேன். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3த்தையும் தேவையான அளவு போட்டேன். இதில் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டேன். ஒரு 1/2 kg இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் விட்டால் போதும், அது வெந்துடும். அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சி ஊற்றிக்கணும். அப்போ தான் கிரேவி மாதிரி வரும். அதை நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சில பேர் தண்ணியாகவும் விட்டுருவாங்க, அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ இந்த குழம்புல இருக்க சிக்கன் மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது கொஞ்சமாக எண்ணெய், கடுகு போட்டு பெரிய வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அந்த குழம்புல இருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி என்னென்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாட்டுக்கோழி பண்ணுறேன். ப்ராய்லர் சிக்கன் தான் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேன். இதுக்கு பூரி சுட்டு தான் சாப்பிட்டோம். ஓகே, இதுதான் என்னோடய சண்டே பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. எனக்கு இந்த மட்டன் இல்லை சிக்கன் கிரேவி பூரியோடு சாப்பிட்டா தான் பிடிக்கும், இட்லி தோசையை விட. உங்களுக்கும் இந்த பூரியோடு சாப்பிட்ற காம்பினேஷன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பண்ணதுனால சொல்ல, ஆனால் உண்மையிலே சூப்பராக இருந்தது சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி நீங்களும் ஒருக்கா செஞ்சு பாருங்கள், இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.